வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் நோ யுவர் டைம். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் த கரெக்ட் சென்டென்சஸ் வித் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பொருத்தமான வாக்கியங்களை 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. அவைகளை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் இணைப்பதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்துல பொருத்தமான வார்த்தையை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரியான வார்த்தைக்கு நாம் கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். எஸ்டர்டே மை அங்கிள் சோல்ட் ஹிஸ் ஓல்ட் ஹவுஸ். எவ்ரிடே ஐ ஈட் ஹெல்த்தி ஃபுட். வீணா அண்ட் ரேகா ஃபவுண்ட் எ கோல்டன் ரிங் ஆன் த கிரவுண்ட் எஸ்டர்டே. மை aunt brought many balloons yesterday. Choose the correct word and rewrite the sentence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஸுக்கு பக்கத்துலேயே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. டேஸில் எது வரணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரியான வார்த்தையை கொண்டு நம்ம திரும்ப அதை கீழே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ரன் அப்படின்ட்டு வரணும். RUN ரன் பயன்படுத்தி கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 2வதுக்கு ரோட் அப்படின்ட்டு வரணும். 3rd ஒன்றுக்கு கோ. 4th ஒன்றுக்கு பிளேட். 5th ஒன்றுக்கு ட்ரிங்க். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே நம்ம கோட்டில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுத சொல்லுங்கள். fill in the blanks with the correct form of verb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், விடுபட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான அந்த வெர்பு ஃபார்மை எடுத்து அந்த கோட்டை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறோம். இதுதான் சரியான அந்த வெர்பு ஃபார்ம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேக்ஸ், கோஸ், ரிட்டர்ன்ஸ், டேக்ஸ், ஈட்ஸ், கோஸ், ஃபீல்ஸ், ஃபினிஷஸ், ரீட்ஸ், ஸ்லீப்ஸ். இந்த ஹைலைட் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்து அந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். ஷார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் இன் அப்ரோப்ரியேட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை பொருத்தமான காலத்தில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ட்டு 2 காலங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது அந்த வார்த்தைகளை கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். செல், டூ, மேக், வாட்ச், பை. அதே போல் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸில் உள்ள வார்த்தைகள் சோல்டு, டிட், மேட், வாட்ச்டு, பாட். இதே போல் பிரித்து எழுதி காட்டணும். ரைட் த கரெக்ட் ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வெர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வெர்பு வார்த்தைக்கு பொருத்தமான ப்ரெசன்ட் அல்லது பாஸ்ட் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. டெல் அப்படின்ட்டு ப்ரெசண்டில் கொடுத்துருக்காங்க. டோல்டு அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் பாஸ்ட் டென்ஸில். காட் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கெட் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கோம். இதே போல் மற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வாட்ச், ஆஸ்க்டு, ட்ரிங்க். இதே போல் எழுதணும். rewrite each sentence using present or past tense form of the underlined word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் டென்ஸை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். I go to the market. Rosie and Babu study well for their exams. We are looked beautiful in her pink dress. My father helped me to complete my work. They visit the park. Rewrite the passage in present tense அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை படித்து பார்த்துட்டு கோடு போட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி நம்ம கீழே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுத சொல்கிறாங்க. மேலே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ப்ரெசன்ட் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க.
மை ஜர்னல் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் 10 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இடத்துல அந்த வார்த்தைகளை கீழே நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள் டிலைட்டட் அப்படின்ட்டு வரணும். செகண்டுக்கு எக்ஸைட்டட், தேர்டு ஒன்றுக்கு க்ளவுஸ், ஃபோர்த்து ஒன்றுக்கு ப்ளவுஸ், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு கைட், டைட், ப்ளே, ஃபன், டே, ரன்.